இலக்கிய சீரியலில் நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா இங்கே எப்படியாவது ரேவதி அத்தையை கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடணும், ஜானகி அத்தைக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் இலக்கியா நினச்ச மாதிரி இல்லாமல் இலக்கியா கையும் களமாக ஜானகி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஜானகி பார்த்த உடனே, ஏய் இலக்கியா என்ன பண்ணுற நீ இங்கே அப்படின்னு கேட்கவும் இலக்கியா ஷாக்காகி பார்க்குறாங்க. ஜானகி இங்கே இலக்கியா மட்டும் நிற்கிறாங்க. இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இலக்கியாவால் பேசவே முடியல. இலக்கியா அப்படியே நிற்கவும் ஜானகி வராங்க. ஏய் இலக்கியா, நீ என்ன சொன்ன? இந்த ரேவதி உடம்பு சரியாமல் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னேன். ஆனால் நீ அவளை இன்னைக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து அவளுக்கு ஊட்டி விடுற. அப்போது என்ன பைத்தியம் வச்சது அவங்களுக்குலாம்? ஐயோ அத்தை, நான் சொல்கிறத கேளுங்க அத்தை. என்னென்னு புரிஞ்சிக்காம ஏற்ற கோவப்படுறீங்க? என்னடி புரிஞ்சுக்கல? என்ன புரிஞ்சுக்கல? நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன எந்த அளவுக்கு ஏமாத்துறீங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை. போதும், நிப்பாட்டு. நீ என்னை ஏமாத்தின வரைக்கும் போதும் அப்படின்னு இங்கே ஜானகி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இலக்கியா ஒன்று, ஐயோ அத்தை, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேளுங்க அத்தை. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? போதும் நிப்பாட்ரி. ஏ ரேவதி, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையில் வராதுன்னு. ஏண்டி இப்படி என் வாழ்க்கையை வந்து கரம் கட்டிகிட்டு இருக்கேன்? ஏற்கனவே என் குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு. கார்த்தி எங்கே போனான் என்னன்னு தெரியல. அவனை எவனோ கடத்தி வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கான். என் புள்ள எந்த தப்பும் பண்ணாமல் கார்த்தியை கடத்திட்டான்னு சொல்லி ஜெயிலில் கஷ்டப்படுறான். ஆனால் நீ சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ தூக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போது உனக்கு என் பிள்ளை மேலே அக்கறையே இல்லையா? நான் கூட தனியால் கஷ்டப்படுற, என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு போராடுன்னு உன்னை எவ்வளோ பெருமையாக நினச்சண்டி. ஆனால் நீனு இந்த ரேவதியை வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கியே. உன்னை போய் நான் இப்படி நினச்சேன் பார்த்தியா? நீ யாருன்னு எனக்கு புரிய வச்சிட்ட இலக்கியா. சத்தியமாக நீ இப்படி பண்ணணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சி போதும், இனிமேல் நீ என் மூஞ்சிலே முடிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஐயோ அத்தை, கொஞ்சம் இருங்க அத்தை, கொஞ்சம் நிதானமாக நான் என்ன சொல்லணும்னு புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்ல போகிற இலக்கியா? நீ என்ன சொல்ல போகிற? நீ எது சொன்னாலும் இதுக்கப்புறம் ஒன்று நம்ப இல்லை. நீ சொன்ன வரைக்கும் போதும். ஐயோ அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ரேவதி அத்தைனால தான் கார்த்தியை கடத்திருக்கிறது அந்த எஸ்எஸ்கேன்னு எனக்கே தெரிய வந்துச்சு. ரேவதி அத்தை தான் அந்த நாகு ஃபோட்டோவை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. கௌதமை காப்பாற்றுறதுக்கு ரேவதி அத்தை தான் அத்தை எல்லா உதவியும் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இலக்கியா, என்னை நம்ப வைக்கணும், என்னை சமாளிக்கணும்னு புதுசாக ஒரு கதையை சொல்கிறியா? இல்லைத்த, நான் உண்மையை தான் சொல்கிறேன். ரேவதி அத்தை மட்டும் இல்லைனா இதெல்லாம் நடத்துறக்க வாய்ப்பே இல்லை. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க அத்தை. ரேவதி அத்தை இப்போது அந்த எஸ்எஸ்கேவுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன சொல்கிற? நீ சொல்கிறதா உண்மையா? ஜானகி, எப்படி நீ நான் சொன்னால் ஒத்து பண்ண எனக்கு புரியும். நான் சொல்கிறது கேளு. இலக்கியா சொல்கிறது உண்மை தான். நான் உடம்பு முடியாமல் தான் இருந்தேன். ஆனால் எப்போ கௌதமுக்கு இப்படி ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதோ அப்போவே அந்த எஸ்எஸ்கேவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இலக்கியா சொல்கிற மாதிரி நான் அந்த எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனது உண்மை தான். அப்படி எஸ்எஸ்கேவை கொல்லவும் பார்த்தேன். ஆனால் அந்த எஸ்எஸ்கேன்றது தப்பிச்சிட்டான். இல்லைனா கௌதமுக்கு எதிரியாக இருக்க அந்த எஸ்எஸ்கேவை அன்னைக்கே கொன்று இருப்பேன். ஆனால் அப்போ தான் கார்த்தியை அந்த எஸ்எஸ்கே நாகுங்கிற ஒரு ரவுடியை வச்சு கடத்தியிருக்கான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதை தான் நான் வந்து இலக்கியாட்ட சொன்னேன். இலக்கியாவும் அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்கேவை ஃபாலோ பண்ண சொன்னான். நானும் அந்த எஸ்எஸ்கேவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த எஸ்எஸ்கே நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணம் இல்லை. அவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப ஆபத்தானவனும் கூட. அவன் தான் கார்த்தியை கடத்தி வச்சுருக்கான். இப்போ கௌதம் ஜெயிலுக்கு இருக்கிறதுக்கு காரணமும் அவன் தான். அவன்கிட்டருந்து கார்த்தியை பத்திரமா மீட்டெடுக்கலன்னா கௌதம் அப்புறம் வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இருக்காது. ஜானகி, நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அதுவும் இலக்கியாவை போய் தப்பாக பேசுறியே. சத்தியமாக சொல்கிறேன், இலக்கியா உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் ஜானகி. இலக்கியா மட்டும் இல்லைனா கௌதமை யாராலையும் காப்பாற்றவே முடியாது ஜானகி. ரேவதி சொல்லவும் ஜானகி யோசிக்கிறாங்க. என்ன ஜானகி யோசிக்கிற? இன்னொன்று நம்பிக்கை இல்லையா? இங்கே பாரு, நான் வேணா இலக்கியாட்ட பேசாமல் இருக்கணும்னா சொல்லு. இனி இலக்கியா இருக்க பக்கமே நான் வரமாட்டேன். அதுக்காக இலக்கியாவை நீ தப்பாக புரிஞ்சுக்காத ஜானகி. இலக்கியா ரொம்ப பாவம். அவளால் உன்னையும் பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும், கார்த்தியையும் காப்பாற்றணும், கௌதமையும் காப்பாற்றணும்னு பல சுமையை தூக்கி தான் தோளில் போட்டுக்கிட்டு பாவம் கஷ்டப்படுறா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜானகி. இலக்கியா மாதிரி ஒரு மருமை கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி, சரி இலக்கியா, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் உனக்கும் உங்கள் மாமியாருக்கும் இடையில நான் பிரச்சனையாக இருப்பேன். நான் கிளம்புறேன். அத்தை தனியாக நீங்கள் போயிடுவீங்களா? பரவாயில்ல இலக்கியா, நான் பார்த்துக்கிறேன். நீ ஜானகி சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிளம்பிடுறாங்க. ஜானகி ஒரு மாதிரி கோபமாக நிற்கிறாங்க. இலக்கியாவனே, என்னத்தை இன்னும் புரிஞ்சுக்கலையாண்ணே? நீங்கள் என்னை நம்பலையா? நான் தான் சொல்கிறேன் அத்தை,
உண்மையாலுமே ரேவதி அத்தையால் தான் அந்த நாகம் எனக்கு கிடைச்சான் அத்தை. அதனால தான் அவங்க மனசு கஷ்டமாக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை அத்தை, நேத்தி என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் அந்த நாகம் நேற்று நேரில் பார்த்தேன் அத்தை. அவனை பார்த்துட்டு துரத்திட்டு போனேன். அப்போது அவன் நேராக போயிட்டு ரேவதி அத்தை கழுத்தில் கத்தி வச்சுட்டு என்னை பிடிக்க வந்தாலும் அவங்களை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினான் அத்தை. அந்த இடத்துல ரேவதி அத்தை தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த நாகுவை அவனை பிடிச்சி கௌதமை காப்பாற்றுன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவன் ரேவதியை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். அதில் விழுந்ததில் அவங்களுக்கு திரும்ப அடிபட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன். அப்போ அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க. அதனால தான் அவங்க கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்கன்னு நானே அழைச்சிட்டு வந்தேன் அத்தை. மற்றபடி அவங்கள நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை அத்தை. நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்குங்க அத்தை. நீங்களும் புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நான் யார்கிட்ட போய் தான் சொல்ல முடியும்? சொல்லுங்க அத்தை. இன்னமும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரலையா அத்தை? சொல்லுங்க அத்தை அப்படின்னு இலக்கியா அழுகவும் ஜானகி ஒன்று, ஐயோ இலக்கியா அப்படி இல்லைம்மா, ஒன்று நம்பாமல் யாரும்மா நம்ப போகிறேன்? இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதாம்மான்னு சொல்லி ஜானகி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து வசந்த் கால் பண்ணுறான். அத்தை, வசந்த் அத்தை கால் பண்ணுறான். ஏம்மா இந்த இடத்துல வசந்த் கால் பண்ணுறான்? வசந்த், சொல்லு வசந்த், என்னாச்சு? அக்கா, நீ என்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டினல, மாமா கடத்தினது இவன் தான் சொல்லிட்டு. ஆமாம் வசந்த். அக்கா, அவனை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த ஏரியாவில் பார்த்து தான் சொல்கிறாங்க அக்கா. நீ உடனே கிளம்பி அந்த ஏரியாவுக்கு வரியா? நம்ம ஒரு பார்க்கலாம். வசந்த், என்ன சொல்கிற, உண்மையாவா? ஆமாக்கா, என் ஃப்ரெண்ட் ரவின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் கால் பண்ணான். இந்த ஃபோட்டோ இருக்கவனை இடையில ஒரு வாரமாக இந்த ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கேன்டா. அவன் இங்கே தான் இருக்கான், ஆனால் எந்த வீட்டில் இருக்கான்னு தெரியலன்னு சொன்னாக்கா. நீ வேணா கிளம்பி வாக்கா. ஃபஸ்ட்டு நாம் பார்த்தது அவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவன் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்க்கா. எனக்கு என்னமோ கார்த்தி மாமாவை கண்டுபிடிச்சான்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுக்கா. வசந்த் சொல்லவும் இலக்கியா உடனே, சரி வசந்த், நீ அங்கே போ, லொக்கேஷன் அனுப்பு, நான் உடனே இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி இலக்கியா சொல்கிறாங்க. ஜானகி ஒன்று, அத்தை பார்த்தீங்களா, கோயிலுக்கு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அதே தான் நடந்திருக்கு. இப்போது கார்த்தியை கடத்திருக்க அந்த நாகு எங்கே இருக்கான்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. வசந்தோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் அந்த நாகுவை அடிக்கடி அந்த ஏரியாவில் பார்த்துருக்கானா. அவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கார்த்தி நாகு அங்கே தான் கடத்தி கொண்டு வச்சுப்பான்னு தோணுது. நான் உடனே போகிறேன் அத்தை. இல்லை இலக்கியா, உடனே தனியாக எனக்கு பயமாக இருக்குமா, நானும் வரேன். அத்தை, இல்லைத்த நான் போகிறேன் அத்தை. இல்லைம்மா நானும் வரேன். சரிங்க அத்தை, நீங்களும் வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழைச்சிட்டு இலக்கியா நேரா அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. வசந்த் உடனே ரவியை கூப்பிட்றான். ரவி வரான். அக்கா வாங்கக்கா, நீங்கள் அமிச்ச ஃபோட்டோ பார்த்தேன்க்கா. அவன் ஒரு வாரமாகவே இந்த ஏரியாவுக்கு சுற்றிட்டு இருக்கான். அவனை காலையில் கூட பார்த்தேன், ஆனால் அவன் ஏரியா விட்டு வெளியே போயிட்டான். இன்னும் ஏரியாவுக்குள்ளே வரலக்கா. அநேகமாக ஏரியாவுக்குள்ளே வந்தானா, அவன் எங்கே போகிறான், எங்கே தங்கியிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம்க்கா. சரி ரவி, ரொம்ப தேங்க்ஸ் ரவி. அக்கா இருக்கட்டும்க்கா, இதெல்லாம் இருக்குது, வசந்துக்காக நான் இதோட பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்ல வசந்த் உடனே, அக்கா நம்ம எல்லாம் இங்கே இருக்கலாம்க்கா. அவன் எப்படி வந்தாலும் இந்த வேலை தான் போவானா, ஆனால் இந்த வெளில போனால் அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்க்கா. அப்படி கண்டுபிடிச்சா தான் அந்த நாகும் நம்மள்ட்ட தப்பிச்சாலும் கார்த்தி மாமாவை எங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் கார்த்தி மாமாவை வெளியே கொண்டு வர முடியும். கார்த்தி மாமா மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டானா கௌதம் மாமாவை ஈஸியாக வெளியே கொண்டு வந்தலாம்க்கா. சரி வசந்த், நம்ம இங்கே இருக்கலாம், அந்த நாகு வரானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா, வசந்த், ரவி அப்புறம் ஜானகி இந்த 4 பேரும் அந்த மாடி வழியாக நாகு எங்கேருந்து வரான் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க.